ஹாய் எம்ஜி, வெல்கம் டு ஐஎம்போ. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஐ திங்க் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் முடிஞ்ச உடனே சொன்னோம். அடுத்து நம்மளுடைய ஆக்டிவிட்டி ஃபுல்லாகவே ஐபிஎல் நோக்கி தான் இருக்க போதுன்ட்டு. அவ்வளோதான் வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 9 days தான். ஸோ ஐபிஎல் ஃபீவர் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம முதல்ல இப்போ நிறைய ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண வர நிறைய வீடியோ போட போகிறோம், நிறைய அனாலிசிஸ், நிறைய அந்த மாதிரி பேச போகிறோம். நமக்கு தெரிஞ்ச அந்த என்னென்ன அனாலிசிஸ் பண்ணுமோ அதெல்லாம் வச்சு பேச போகிறோம். பட் இனிஷியலாக ஆக்ஷன் நடந்தப்போவே டீமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இப்போ என்ன பார்க்குறோன்னா, அந்த அந்த ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு, அவங்க எந்த 11 கூட போவாங்க, அந்த அவங்களுக்கு யார் அந்த 12th பிளேயரா இருப்பாங்க, யார் இம்பாக்ட் பிளேயரா இருக்க போறாங்க அந்த டீமுக்கு. ஸோ இந்த மாதிரி சில கான்செப்டை தான் ஃபுல்லா பேச போறோம். இது ஒரு டீப் டிஸ்கஷன் மாதிரி இருக்காது. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இந்த 11 தான் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும் அந்த டீம், இல்ல இந்த 11 கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு கேகேஆர் அண்ட் பிபிகேஎஸ் டீமை பத்தி பார்க்கலாம். கேகேஆர் நம்ம ஏன் கேகேஆர் ஸ்டார்ட் பண்றோம்னா, லாஸ்ட் இயர் அவங்க சாம்பியன்ஸ் ஆனாங்க. பிகாஸ் நீங்க லாஸ்ட் இயர் எந்த டீம் எடுத்துக்கினாலுமே அவங்க அளவுக்கு ஒரு டிசர்வ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஈவன் மிடில் ஆர்டருக்கு உங்களுக்கு பேட்டிங்கே வரல. ஒரு சுனில் நரேன், பில் சால்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 15th ஓவர் வரையும் ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வெங்கடேஷ் இருக்கிட்ட ஒரு குயிக் பிளேயர் கிடைக்கும். ஈவன் நம்ம ரிங்கு சிங் கூட அவங்க டீம்ல ஒரு கன்சிஸ்டன்டா அவருக்கு பேட்டிங் கிடைக்கல. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பட் இந்த வருஷம் அவங்க என்னன்னா கொஞ்சம்ன்றத விட ஒரு பெரிய சேஞ்சஸ் என்னன்னா, அவர் கௌதம் கம்பீர் கோச் எல்லாம் அந்த கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே இந்தியன் டீமுக்கு கோச் ஆயிட்டாங்க. செகண்ட் விஷயம், ஸ்ரேயாஸ் ஐயர் பஞ்சாப் கிங்ஸ் போயிட்டாரு. அதே மாதிரி பில் சால்ட்டை விட்டுட்டாங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டா அவங்களோட டீம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் பிளேயிங் லெவனா வந்தாங்கன்னா ஐ திங்க் சுனில் நரேன் ஓபன் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதை நீங்க தவிர்த்து பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் பார்ட்னரா எய்தர் குவிண்டன் டிகாக் ஆர்எல்ஸ் அவங்க லாஸ்ட் இயர் போன மாதிரி குர்பாஸ் கூட தான் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன் டவுனா பார்த்தா இப்போ நீங்க ரகானை கேப்டன் ஆக்கிட்டாங்க. ஸோ அவர் டீம்ல இருந்தே ஆகணும். அப்படி பார்க்கும்போது ஓப்பனிங் நம்ம அந்த ஃபயர் பவரை நம்ம குறைக்கவே கூடாதுன்னா கண்டிப்பா அவருக்கான இடம் பார்த்தா ஒன் டவுன் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 4th வெங்கடேஷ் ஐயர் பண்ணுவாரு. 5th ரிங்கு சிங், அதுக்கடுத்து ரசல் வருவாருன்னு நினைக்கிறேன். ரசல் முடிஞ்ச உடனே 7th நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கிடைச்சிருக்காங்க, ரமன்தீப் சிங். அவர் பேட்டிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி பவுலிங்லும் ரொம்ப அழகா கை கொடுக்கறதுனால ஐ திங்க் அவங்க 7th ரமன்தீப் சிங் போவாருன்னு நினைக்கிறேன். நீங்க 8, 9 எல்லாம் சொல்லவே தேவையில்ல. வருண், ஹர்ஷித் ராணா, வருண் அரரா, அது லாஸ்ட் இயர் அந்த ஸ்டார்க்கு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அதே பவுலிங் லைனப் தான். ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் போகணும்னா ஐ திங்க் ஸ்பென்சர் ஜான்சன் இல்லாட்டி ஆண்ட்ரிக் நார்கியா, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் போக முடியும். ஏன்னா அவங்களுடைய ஆல்ரவுண்டர் அதிகமா இருக்கிறதுனால மேபி அப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்க 12th போனீங்கன்னா பவுலிங்கா இருந்தா ஐ திங்க் உம்ரான் மலிக் கூடவும், ஒருவேளை பேட்டிங்ல சொதப்பினா அந்த இம்பாக்ட் பிளேயர் மனிஷ் பாண்டியாவோ இருக்கக்கூடும் நான் நினைக்கிறேன். ஸோ இதான் என்னுடைய 11 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேகேஆர் பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்ன, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க டீம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 6 பிளேயர் ரிட்டர்ன்ஸோட தான் போனாங்க. கொஞ்சம் ரிட்டைன் பிளேயரே பாத்தீங்கன்னா அவங்க டீம் கோர் அப்படியே செட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு சுனில் நரேன் ஆகட்டும், வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், அத்னிஷ் ராணா ஒரு 14 ஓவர் கிட்டத்தட்ட அவங்களே கவர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆண்ட்ரிக்ஸா. ஸோ அந்த மாதிரி பவுலிங் வீட்ல ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. பேட்டிங் வீட்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது எல்லாம் ஓகே, எனக்கு சேம். பட் இம்பாக்ட் மனிஷ் பாண்டே இருப்பாரான்றது டவுட். ஏன்னா அவர் பெருசா மேட்ச்ல எங்கேயும் நம்ம பார்த்ததே கிடையாது. ஐபிஎல் தான் பார்ப்போம், அதுவும் பெருசா ஒரு வாய்ப்பு கிடையாது. அவருக்கு போது என்ன இம்பாக்ட் பிளேயர் யாரும் வச்சாங்கன்னா ரகுவன்சி லாஸ்ட் இயர் கூட பிளேயர் ஆடிதான் நினைக்கிறேன். நல்ல ஒரு குயிக் பிளேயர், ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய பிளேயர் தான் அவரு. ஸோ அவர் கிளியரா ட்ரை பண்ணலாம் இம்பாக்ட் பிளேயரா. மற்றபடி பெருசா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகானே ஒரு வீக்னஸா பாக்குறேன். எப்படின்னா அவர் கேப்டன்சி வீக்னஸ். ஏன்னா அவர் பெருசா கேப்டன்சில ஐபிஎல்ல பெருசா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. லாஸ்டா ராஜஸ்தான்ல கேப்டன்சி பண்ணிருக்காரு. 24 மேட்ச் கேப்டன்சி பண்ணதுல கிட்டத்தட்ட 9 மேட்ச் தான் வின்னே பண்ணிருக்காரு. 15 மேட்ச் லாஸ்ட்ல தான் போயிருக்கு. அவர் டீமா பார்த்தாலும் சரி கேப்டனுக்கு பெருசா இல்லாம இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவர் கேப்டனா இருக்கும்போது பெருசா இல்ல. கிட்டத்தட்ட 100 ஸ்ட்ரைக் ரேட் அப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் எந்த அளவுக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா என்ன ஒரு மேஜிக் நடந்துச்சுன்னா, சுனில் நரேன் ஒரு அதாவது சீசனை ஹையஸ்ட் ரன் கெட்டர் கேகேஆர் 458 அடிச்சாரு. விக்கெட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 17 பக்கம் எடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி பிளேயர் இப்போ ரீசெண்ட் டைம்ல ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லி ஃபார்ம் இல்லாத மாதிரி தான் இருக்காரு. பட் ஐபிஎல்ல பெருசா ஒன்றும் இல்லை. அவர் ஓப்பனிங் திடீர்னு ரன் அவுட் வாய்ப்பு இருக்கு.
So அந்த இல்ல இடத்துல நான் பாத்தீங்கன்னா எப்படி பாக்குறேன்னா, இது வந்து ஒரு அவசரமான டிசிஷனா நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு 23-24 crores கொடுத்து வெங்கடேஷ் ஐயர் எடுத்துட்டீங்க. ஐ தாட் அவர் தான் கேப்டனா பண்ணுவாருன்னு நான் நினைச்சேன். நீங்க அஜின்கியா ரஹானே விட்டுட்டு ஒரு கேப்டன் உங்களுக்கு இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா நீங்க ஃபியூச்சரை பார்த்துருக்கலாம். ஏன்னா அஜின்கியா ரஹானே ஐ திங்க் 34-35 ஆயிடுச்சு. ஒரு ஃபியூச்சர் கேப்டனா பார்த்துருக்கலாம். பட் ஆனா அவங்க அஜின்கியா ரஹானே போறது பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி ஒரு சாம்பியன்ஸ் பிளேயருக்கு அவர் ஈக்குவலா வருவாரான்னு தெரியல. மேபி நல்லா பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பேட்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா ஏதோ ஒரு மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது. அந்த ஃபில் சால்ட் லாஸ்ட் இயர் கொடுத்த எஃபெக்டா இருக்கட்டும், ஸ்ரேயாஸ் ஐயர் மிடில் ஆர்டர்ல கொடுத்த ஒரு எஃபெக்டா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும்போது ரிங்கு சிங்க கூட நீங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் நிறைய சான்ஸ் கிடைக்கல. அப்புறம் T20 ஸ்குவாட்ல இருந்து எடுத்துட்டாங்க அவரை. ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு கூட நிறைய சான்ஸ் கிடைக்கல. ஸோ அவங்க ஏன்னா நீங்க அதுல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குவிண்டன் டிகாக் மாதிரி பிளேயர்லாம் வரலாம் லெஜெண்ட். T20 எல்லாம் வந்துட்டு அவர் லெஜெண்டா ஆயிடுவாரு. அவருடைய ஃபார்ம் வந்து ரொம்ப கன்சர்னா இருக்கு. இன்கேஸ் அவர் கிளிக் ஆயிடுச்சு ஓப்பனிங், நான் அடிச்சுக்கவே முடியாது. அவரும் ஒரு குயிக் பேர்ல 100 அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஆனா பவுலிங் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கன்சர்னுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா KKR பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒருவேளை ரசல் இன்ஜுரி ஆயிட்டா கூட இல்ல எனக்கு ஒண்ணு சொன்னீங்கல்ல, ரகானே சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா ரகான்ஸ் வந்து கேப்டன்சி வந்து சரியா சேர் கொண்டு வந்திருக்கலாம். அவங்க அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாது. வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து 23 crores கொடுத்து எடுக்காம அவங்க அந்த கேப்டன்சி அந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணும்போது நம்ம KL ராகுல கூட எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 11 கோடி தான் போனாரு டெல்லி. ஸோ அவருக்கு வந்து ஒரு பக்க கேப்டன்சி ரிப்ளேஸ்மெண்டா இருக்கும். எடுத்துட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா என்னுடைய கன்சர்னா இருக்கிறவங்களை யாராவது பண்ணிருக்க முடியுமா அப்படின்றத பார்த்தா மேபி வெங்கடேஷ் வெங்கடேஷருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காரு. இது மேபி ஒரு 2-3 மேட்ச் வந்து ரகானே பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லாத கேப்டன்சி கொஞ்சம் பவரா இருந்தா அவர் தூக்கிட்டு தான் மத்த இது கேப்டன்சி ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் டீம் இப்படிதான் போக போகுது. ரகானே வச்சுதான் கேப்டன்சி போக போகுது. அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் இருக்கும். நீங்க பவுலிங் சொன்னீங்க எனக்கு இல்ல ஆல்ரவுண்டர் பவுலிங் இல்ல ஆல்ரவுண்டர் தான் சொன்னேன். பவுலிங் வரல, பேட்ஸ்மேன் நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் வந்து ஒரு அபவ் அவரேஜ் தான் இருக்கு தவிர ஒரு பிரம்மாண்டமான பேட்டிங் இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல்ரவுண்டர் வந்து நான் அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து சுனில் நரேன் இப்போ லாஸ்ட் 2024ல ஒரு மேட்ச் கூட விக்கெட்லெஸ்ஸா போனதில்லை. எல்லா மேட்சுமே விக்கெட்டு. நீங்க அந்த ரன் பாத்தீங்கன்னா 24, 23, 21, அதாவது பிலோ 30 தான் இருக்குது. பிலோ 25 தான் இருக்குதுன்னு சொல்லணும். அப்படி ஒரு லெஜெண்ட் அவரு. அதுக்கடுத்து வருண் சக்கரவர்த்தி. இன்னைக்கு வேர்ல்ட் கிரிக்கெட்ல வருண் சக்கரவர்த்தி பண்ற மேஜிக் நீங்க நல்லா பாத்திருப்பீங்க. இவங்க 2 பேரும் 8 ஓவர் போட்டாலே அது வேற லெவல் ஆயிடும். அதுக்கடுத்து ரசல், அவர் கண்டிப்பா அந்த டெத் ஓவருக்கு செம்ம த்ரெட்டா இருக்கு போறாரு. ஒருவேளை ரசல் இன்ஜுரி ஆனா அவங்க பேக்கப்பா ரவுமன் பவுலும் வச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க நம்ம இப்ப சென்சேஷன் ஹர்ஷித் ராணா, வருண் அரோரா, இந்த மாதிரி எல்லாரும் ஸ்பென்சர் ஜான்சன் இல்லாட்டி ஒரு ஆண்ட்ரிக் நார்கே மாதிரி கூட்டு கரெக்டா சேர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் டீம் தான் இந்த IPL நான் நினைக்கிறேன். பட் என்னன்னா இது எல்லாமே நம்ம எப்படி சொல்ல வரோம்னா இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல வரல. பட் ஆனா அவங்க கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்ல வரேன். ஒருவேளை கரெக்டா கனெக்ட் ஆச்சுன்னா செம்ம டீம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்க ஏதோ பவுலிங் பத்தி சொன்னீங்க, சொல்லுங்க. இல்ல நீங்க அதான் ரவுமன் பவுல் வந்து இவருக்கு ஆண்ட்ரூஸ் பேக்கப்பும் இருக்கு. அப்புறம் சுனில் நரேன் பதில் மொயின் அலி எடுத்து வச்சிருக்காங்க. அவருக்கு கூட பேக்கப் வருது. இதான் இன்ஜுரி தான் கன்சர்ன் தான். பேக்கப் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு டீம் ஸ்குவாட்ல. பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பாஸ் பவுலிங் யூனிட்ல நம்ம பெருசா வந்து யாரை நம்புறோம்னா ஹர்ஷித் ராணா. அவரு தான் அதிகமா பாஸ் பவுலிங்ல விக்கெட் எடுப்பார்னு சொல்லி நினைக்கிறோம். பட் லாஸ்ட் டைம் நடக்கும். ஸ்டாருக்கு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய தவறு எனக்கு தெரிஞ்சு. அவர் பதில் யாரை ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்துருக்காங்கன்னா ஒரு ஸ்பென்சர் தான். அவர் ஆக்சுவலா BPL நல்லா பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே இவர் வந்து IPL புதுசு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணவர்னு தெரியல நமக்கு. அப்புறம் ஆண்ட்ரி நார்கே, அவர் வந்து விக்கெட் எடுத்தாலுமே நிறைய எக்கனாமிக்கா போவார். லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 13 எக்கனாமிக் ரேட்ல போயிருக்காரு. ஸோ அது இன்ஜுரி கன்சர்ன் ஒன்னு இருக்கு அவருக்கு. ஆக்சுவலி கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பவுலிங் யூனிட்லயே கொஞ்சம் லூப் ஹோல்ஸ் இருக்கு. பெருசா வந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் யூனிட்ல சொல்லிட முடியாதுல்ல. அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. நான் எப்படி சொல்ல வரேன்னா பாஸ் பவுலிங் கண்டிப்பா நம்ம அதை தான் சொன்னோம். ஸ்பென்சர் ஜான்சன் இல்லாட்டி நீங்க ஆண்ட்ரிக் நார்கியாவோட போறீங்க. லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா இருக்குவாங்க. பட் ஆனா குட் குயிக் பாஸ் பவுலர்ஸ். ஹர்ஷித் ராணா மேல ஒரு நம்பிக்கை வைக்கலாம். அவர் ஒண்ணு. 2 ஸ்பின்னர், அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர், அப்புறம் டெத் ஓவருக்கு ரசல்னு போகும்போது நல்லா கிளிக் ஆயிட்டா வேற லெவல்ல. ஒருவேளை இந்த பவுலிங் யூனிட் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா செம்மையை அடி வாங்கிடுவாங்க அப்படின்றது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஸ்டார்க்கு அந்த நீங்க நாக் அவுட் கேம்ஸ் பண்ண மேஜிக் வந்து இப்ப யார் பண்ணுவாங்க அப்படின்ற கொஸ்டின் இருக்கு.
இருக்கு. ஏன்னா அவரு ஒரு எல்லாருமே 24 crores வாங்கின உடனே இவர் என்ன பண்ணிட்டு போறாரு அப்படின்னு தான் பேசினாங்க. அதே மாதிரிதான் லீக் மேட்ச்ல வந்து அவருக்கு சரியா போல. ஆனா நாக் அவுட் கேம்ஸ் வந்த உடனே அவரு யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து நான் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இட்ஸ் அ குட் டீம். பட் எல்லாமே கிளிக் ஆச்சுன்னா மறுபடியும் சாம்பியன்ஷிப் டீம் மாதிரி ஒரு டீம்னு நான் சொல்ல வரேன். வெல்சி அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஏன்னா நம்ம இனிஷியலா 1 or 2 மேட்ச் பார்த்தாதான் அவங்களுடைய பிளேயிங் லெவன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி போறாங்களா இல்ல வேற ஏதாவது அவங்க பிளான் இருக்கான்னு தெரியும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது பிபிகேஎஸ். அதாவது பிபிகேஎஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு டீம்னா, எல்லா சோர்ஸும் இருக்குங்க அவங்க கிட்ட, நல்லாவும் விளையாடுவாங்க. ஆனா எதுக்கு குவாலிஃபையர் ஆகலன்னு தெரியாது, எதுக்கு கப் அடிக்கலன்னு தெரியாது, எதுக்கு ஃபைனல் போலன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம். இந்த வருஷம் வந்து நம்ம லாஸ்டா ப்ரெடிக்ட் பண்ணும்போது கூட அவங்கள வந்து அந்த நம்ம ஆக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணும்போது கூட அவங்க தான் லாஸ்ட் இடத்துக்கு போவாங்க அப்படின்ற அளவுக்கு சொன்னோம். பட் ஆனா அவங்க டீமை கொஞ்சம் அனலைஸ் பண்ணா ஐ திங்க் அவங்களும் ஓரளவு மேட்ச் பண்ணிருக்காங்கன்னு தான் இருந்தோம். ரொம்ப மோசமான டீம் எல்லாம் இல்ல. இட்ஸ் அ குட் டீசன்ட் டீம் தான் சொல்றேன். நான் அவங்க பிளேயிங் லெவன் யாரும் இருக்காங்க, பேலன்ஸ்டா இருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா, அவங்களுடைய பிளேயிங் லெவன்ல பாத்தீங்கன்னா, நீங்க சிம்ரன் சிங் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனிங் வந்துட்டாருன்னா அவர் கூடவே ஜாஸ் இங்கிலீஷ் எப்படி ஓப்பனிங் வந்துட போறாரு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒன் டவுனு எய்தர் ஸ்டாயினிஸ் இல்ல ஸ்ரேயாஸ் ஐயர். ஐ திங்க் ஸ்ரேயாஸ் ஐயர் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு டெல்லியில வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒன் டவுன் ஆடி பழக்கம். அதனால தேர்ட் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் போவார்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஸ்டாயினிஸ் மேக்ஸ்வெல். ஸோ இவங்க வந்து உங்களுக்கு 4-5 வந்துட்டா கூட நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 6th சஷாங்க் இருக்காரு. ஸோ லாஸ்ட் வருஷம் உங்களுக்கு தெரியும் சஷாங்க் சிங் என்ன பண்ணாருன்ட்டு. அவரு ஒரு வேளை கிளிக் ஆகட்டி அவருக்கு நேகல் வெதேதா மாதிரி ஒரு 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 நல்ல லெப்ட் ஹேண்டரும் இருக்காரு. அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அமையும். இந்த 7th பிளேஸ் தான் ஆல்ரவுண்டர் பிளஸ் கம் பவுலர்னு வரும்போது ஒரு நல்ல காம்பினேஷன் வச்சிருக்காங்க. பட் அப்படி போவாங்களா எனக்கு தெரியல. எய்தர் மார்க்கோ ஏன்சன் ஆர் ஒமார் ஜாய். ஏன்னா மார்க்கோ ஏன்சன் அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு 2020ல. ஆனா அதை விட இப்போ ஓடிஐல ஒமார் ஜாய் பண்ணதுனால எய்தர் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போனோம். ஏன்னா உங்களுக்கு ஜாஸ் இங்கிலீஷ் ஓப்பனிங் இறங்கிட்டாரு, மேக்ஸ்வெல் ஸ்டாயினிஸ் போயிட்டீங்கன்னா 3 பிளேயர் கவர் ஆயிடுது. நாலாவதா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தான் சூஸ் பண்ண முடியும். எய்தர் மார்க்கோ ஏன்சன் அவர் ஒமார் ஜாய் தான் போனோம். இல்லாட்டி அவருங்க வேற ஏதாவது ஓப்பனிங்க்கு பிளான் பண்ணிட்டு ஜாஸ் இங்கிலீஷ் உட்கார வச்சுட்டு மேபி இன்னொரு 2 பேர் கூட போறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. இவங்களோட ஸ்பின் யூனிட் பாத்தீங்கன்னா யூசி அவர் ஒருத்தர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு பயங்கரமான ஸ்பின்னர். அதுக்கடுத்து லாஸ்ட் வருஷம் பண்ண பிரார் இருக்காரு. அவர் ஓரளவு டீசென்டா பண்ணாரு. பாஸ் பவுலிங் இந்தியன் கோர் பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் சொல்லவே தேவையில்ல. அவர் சாம்பியன்ஷிப்ல ஒரு ஓவர் கூட போடல. ஸ்டில் அவர் பெஸ்ட் பவுலர் தான். 2020ல செம்மையா பண்ணிருக்கிறாரு, அதிக விக்கெட் டேக்கர். அதனால அவர் மேல எப்பவுமே போலாம். அதுக்கடுத்து இன்னொரு பாஸ் பவுலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குல்தீப் சென் தான் வராரு. சோ நீங்க இம்பாக்ட் பிளேயர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் பாஸ் பவுலர் கிடைக்கிறாங்க. ஏதர் யஷ் தாக்கூர் வரலாம் இல்ல வைசாக் விஜயகுமார் வரலாம். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வராங்க. ஓவராலா பார்க்கும்போது இது வந்து இப்போ நீங்க ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல், அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர், யுஜ்வேந்திர சகால், ஹர்ஷ்தீப் சிங் அப்படின்லாம் பார்க்கும்போது இட்ஸ் நாட் அ பேட் சைட். இது வந்து ரொம்ப பேட் சைடுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அவங்களோட அந்த எப்படி சொல்றது, எப்பவுமே அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா டீம் காம்பினேஷனோட கரெக்டா போக மாட்டாங்க. இந்த வாட்டி ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் வந்து ஆல்ரெடி ஐபிஎல் வின்னிங் கேப்டன், கொல்கத்தாவில இருந்து இவ்வளவு 26 crores பக்கம் கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுடைய தாட் பிபிகேஎஸ் டீம் வந்து எப்படி போவாங்க, அவங்க டீம் எப்படி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாட் இஸ் தேர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ்? இல்ல அவங்க பிபிகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க 11க்குமே பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்டோட இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கான டீமா தான் இருக்கு. மிடில் ஆர்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. அவங்க மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்சனா இருக்கட்டும், மார்க்கஸ் டோனிஸா இருக்கட்டும், இல்ல லாஸ்ட் டைம் சஷாந்த் சிங் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மிடில் ஆர்டர் இருக்கு. டாப் ஆர்டர் தான் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஜாஸ் இங்கிலீஷ் இந்த பிரவன் சிங் அவன் இருக்கார்ல ஓப்பனிங், அவன் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டீசெண்டா கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார் தெரியும் ஐபிஎல்ல. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கஸ் ஸ்டானிஸ் இருக்காரு, மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் ஆடுறது திறமை இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் நீட்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா மேட்ச் எடுத்து பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது தான் மேட்ச் எடுத்து பெருசா வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. மற்றபடி டாப் ஆர்டர் வந்து ஒரு செட்டு அமைச்சிட்டு ஒரு லாஸ்ட் 5 ஓவர் கிட்ட மேட்ச் வந்தாருன்னா அவர் வந்து எக்ஸ்க்ளூசிவா இருப்பாரு. பவுலிங் இது ஆல்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஓமர் சாய் அப்படி இல்லைன்னா மார்க்கோ ஜான்சன் 2 பேருக்கு மட்டும் தான் போற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு ஃபாரின் பேர் எடுத்துட்டா கூட டாப் ஆர்டர்ல கண்டிப்பா ஜாஸ் இங்கிலீஷ் உட்கார ஆட முடியாது. ஓப்பனிங் வந்து கரெக்டா அவரோட தான் போறாங்க ஓப்பனிங். அப்புறம் மார்க்கஸ் ஸ்டானிஸ் கண்டிப்பா இருப்பாரு, மேக்ஸ்வெல் கண்டிப்பா இருப்பாரு. இது மார்க்கோ ஜேம்ஸ் அல்லது ஓமர் சாய் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போற மாதிரி தான் இருக்கும். பவுலிங் பாத்தீங்கன்னா யுசி இருக்காரு. ஸ்பின் வந்து அவர் வந்து ரன்னு பெருசா எக்கனாமிக்கா கொடுத்தாலுமே கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்குது. ஒரு 30-32 ரன் கொடுப்பாரு அன்னைக்கு 4 ஓவருக்கு. அந்த மாதிரி ஒரு நீட்டான பவுலரு. அவர் கூட வந்து ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு. ஸோ அப்படி ஓவராலா பார்த்தா டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கெல்லாம் இல்லாம
இதுவுமே வந்து ஒரு ப்ளே ஆக போற பேலன்சிங்கா அந்த மாதிரி இருக்கு. பேலன்ஸா இருக்கு. ம். மிடில் ஆர்டர்ல மத்த டீமோட இவங்ககிட்ட வந்து நல்லா எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. ம். இல்ல நான் எப்படி நினைக்கிறேன்னா, நான் எப்படி கேகேஆருக்கு சொன்னோம், ஒரு பவுலிங் யூனிட் வந்து ஒரு குமுலேட்டிவா வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணா வேற லெவல்ல செட் ஆகும்னு சொன்னோம். அத தான் இவங்க மிடில் ஆர்டருக்கு சொல்றேன். ஏன்னா ஸ்டாயினிஸ் ஒரு குட் பிளேயர், மேக்ஸ்வெல்லும் ரொம்ப குட் பிளேயர். அதே மாரி நீங்க அது ஒமார் ஜாய்ஸ், அசாங்க் எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்தா இட்ஸ் அன்பீட்டபிள். பர்ஃபார்மன்ஸ் வராட்டி, ஏன்னா ஸ்டாயினிஸ் வந்து இப்ப ஓடிஐல ரிட்டயர் ஆயிட்டாரு, டெஸ்ட்ல அவர் இல்ல. இதுல மொத்தம் இந்த லீக் மட்டும் தான் ஆடிட்டு இருக்கிறாரு. மேக்ஸ்வெல் அவருடைய ஃபார்ம் வந்து ரொம்ப கன்சர்னா இருக்கு ரீசன்ட் சீரீஸ்ல. அப்படி பார்க்கும்போது அந்த ஃபார்ம் ஒரு கன்சர்னா இருக்குமோ? ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அவர் லைஃப் டைம் ஃபார்ம்ல இருக்காரு. இதுதான் அவருடைய டைம்னு நினைக்கிறேன். அவர் தொட்டதெல்லாம் தொடங்குதுன்ற அளவுக்கு பயங்கரமா இருக்காரு. ஆனா அதே நீங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ் வந்து பெரிய ஃபார்ம்ல இல்ல. அதே மாதிரி பிரப்சிம்ரன் சிங் கூட உங்களுக்கு 10 மேட்ச் 5, 8 மேட்ச்க்கு ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ் குடுக்குறாரு. அப்படியே கன்டினியூஸா அவர்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளோசிவா இன்னிங்ஸ் எதிர்பார்க்கறோம்னா அது வரமாட்டேங்குது. அப்படி பார்க்கும்போது ஓரளவு ஈஸியா வந்து பிரெடிக்ட் பண்ற மாதிரி ஒரு பேட்டிங் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப இவங்கெல்லாம் அப்படியே ஒரு 200 பிளஸ் எப்பவுமே அடிப்பாங்கன்ற மாதிரி தெரியல. ஆனா கிளிக் ஆனா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அது ஒண்ணுதான். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. இல்ல நம்ம பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் என்ன கம்ப்ளீட்டா இருக்குன்னா, ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா உடனே டீம்ல வந்து 5 சேஞ்சஸ் 4 சேஞ்சஸ் அந்த மாதிரி பண்ற மாதிரி டீம் அது. அது வந்து எப்பவுமே அது ம், வந்து ஒரு டிராபேக்கா இருக்கும். ஏன்னா பிளேயர் மேல அவ்வளவு பொட்டன்ஷியலா வந்து மாத்தி மாத்தி ஒரு இடத்துல வந்து பொசிஷன் வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு. பட் இந்த வாட்டி ம், ஸ்ரேயசர் கேப்டன்ஷிப் பண்றதுனால மேபி டாப் ஆர்டர் குலாப்ஸ்னா ஸ்ரேயசர் வந்து ஸ்ட்ராங்கா நின்று கொடுப்பாரு. அதே மாதிரி நீ ம், மார்க்கஸ் ஸ்டானிஸ் மேட்ச்ல அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஏதாவது டப்புன்னு விக்கெட் வந்தா கூட நேகல் வதியர் எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாலும் தெரியும். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் மேட்சும் மும்பை இந்தியன்ஸ் காட்டியிருக்காரு மிடில் ஆர்டர்ல. ஸோ அவரும் வந்து மேட்ச் வந்து இன்னிங்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி சான்ஸ் இருக்கும். அவர் கூட சச்சான் ம், சிங் இருக்காரு. ஸோ எல்லா வாட்டியுமே பாத்தீங்கன்னா அந்த இந்த பால்ஸ் வந்து சந்திக்க மாட்டாங்கன்னு தோணுது. இந்த ஏன்னா ம், திடீர்னு வந்து டப்புன்னு தோத்துருவாங்க. சிலது வந்து 250 கூட சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பஞ்சாப் டீம் வந்து அன்பிரிடிக்டபிளா இருக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரி ம், இல்லாம ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும்னு தோணுது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ம், மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் இது வின் பண்ணிட்டாங்கன்னா சொல்லுவாங்க ஸ்குவாட கண்டிப்பா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதே ஸ்குவாட போவாங்க. அப்படி போனா ம். மேபி அவங்க வந்து பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்குன்னு தோணுது. இன்னொரு விஷயம், நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் பத்தி மட்டும் பேசுறோம். ஐ திங்க் இந்த வாட்டி அவர் கோச் வந்து ரிக்கி பாண்டிங். ஸோ ரிக்கி அவரையும் நம்ம பாண்டிங். நம்பலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கோச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி அதுதான் சொல்ல வரேன். நீங்க கம்பேர் தன் அதர் டீம்ஸ், இந்த டீம்ஸ் கிட்ட நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருந்தா கூட அந்த அவங்க எக்ஸ்ப்ளோஸ் ஆகணும். அதுதான் அவங்க எக்ஸ்ப்ளோர்ட் ஆகினா மட்டும்தான் அது வந்து நீங்க பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு வழக்கம் போல அவங்க சொதப்ப ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பா பஞ்சாப் ரொம்ப வீக் ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவங்களுடைய பெரிய வீக்னஸா இருக்கும். மற்றபடி ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு ஃபயர் பேட்டிங் இருக்குது. அதை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும். லாஸ்ட் இயர் மாதிரி நேம் சேக், ஒரு லிவிங்ஸ்டன், ஒரு அதே மாதிரி பேர்ஸ்டோ, இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர் மாதிரி போகாம ஒரு டீசென்டான பிளேயர்ஸ் மேல போயிருக்காங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஒரு ஒரு ரிக்கி பாண்டிங் மாதிரி கேப்டன்சி ஒரு கோச்சிங் இதுல வந்து பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பிபிகேஸ் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ப்ரெடிக்ஷன் டைம். ஸோ கேகேஆர் அண்ட் பிபிகேஎஸ், உங்களுடைய தாட் படி நீங்க நம்பர் எல்லாம் சொல்ல தேவையில்ல. ரியலி அவங்க ஈஸியா பிளே ஆஃப்ஸ் போவாங்களா, இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டதான் பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு நினைப்பீங்களா, இல்ல பிளே ஆஃப்ஸ்க்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு டீமும்? இல்ல இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேகேஆர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாஸ்ட் டைம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம் இல்லைன்னு தோணுது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இருந்த ஸ்ரேஸ் ஆர் இல்ல. ஸோ அந்த மாதிரி ம், பார்க்கும்போது மேபி அவங்க வந்து இந்த கொஞ்சம் தடுமாற்றம் பண்ணி ஒரு அந்த 5th 6th பொசிஷனுக்கு போகிறது வாய்ப்பு இருக்குல்லன்னு டவுட்டா இருக்கு எனக்கு. பஞ்சாப் இந்த டைம் ம், வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு மாதிரி தெரியுது. ஏன்னா பெரிய பிளேயர் பிக் நேம் எல்லாம் போகாம கொஞ்சம் ஆவரேஜான பிளேயர் மேல நம்பிக்கை வச்சு டீம் வந்து ஒரு டீமா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு டீம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரிக்கி பாண்டிங்கா கோச்சிங். ஸோ கண்டிப்பா அவங்க வந்து ம். பிளே ஆஃப் போகணும்னு தோணுது எனக்கு. ஸோ நீங்க வந்து பஞ்சாப் வந்து கண்டிப்பா போவோன்றீங்க. கேகேஆர் சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் இல்ல சான்ஸ் ஒரு பஞ்சாபும் கன்ஃபார்மா சொல்லிட முடியாது இப்போதைக்கு. அது அது அதான் ரெண்டு கிட்ட டீமே எப்படி சொல்ல வரீங்கன்னா, நல்லா ட்ரை பண்ணா மேபி ரீச் ஆகலாம். பட் ஆனா வாய்ப்பு கம்மி தான் சொல்ல வரீங்க. எஸ். ஓகே. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா கேகேஆர் ஓரளவு டீசென்டான டீம். ஐ திங்க் பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் ஆனா பஞ்சாப் கொஞ்சம் நிறையவே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். பஞ்சாப் அந்த ட்ரை பண்ணா மட்டும்தான் அவங்களுடைய பிளே ஆஃப் கனவு நொறுக்க முடியும். அவங்க பிளே ஆஃப்க்கே போக முடியும். ஸோ வில் சி அவங்க எப்படி போறாங்கன்னு தெரியல. ஏன்னா முதல் மேட்ச் வந்து கேகேஆர் தான். அவங்க வந்து எஸ். ஆர்சிபி கூட மோதுறாங்க. ஸோ வேற லெவல்ல இருக்கு போகுது மேட்ச். ஒவ்வொரு ஐபிஎல் மேட்சும் பட்டாசு தான். இன்னைக்கு நம்ம கிங்ஸ் லெவன், அதாவது இன்னைக்கு நம்ம வந்து பிபிகேஸையும் கேகேஆரும் பார்த்துட்டா இட்ஸ் a குட் ரிவ்யூ. நாளைக்கு இன்னும் ரெண்டு டீமோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.